நமது நமோ நாராஜ நமது ஹரிமோ நமோ நாராஜ நமது.
குரவர் மனம் வாழ்பவா குறிஞ்சி நாடா திருவாளா சிவசக்தி மைந்தா ஒரு நாள் மரபாதார் உண்மை என்பில் ஒளி வீசி களியாட்டமாடும் தோழா பெருவாழ்வு தந்தருளு மீசா நீசா வள்ளியினை கண்பாறை தனகை வாசா கற்றவரிடத்திலும் என்னை மகளாய் பெற்றவரிடத்திலும் நான் பேரும் புகழும் எடுப்பதற்கு காரணமாகிருந்த அந்த பாலமுருகனை பணிந்துவிட்டு பின்பு நம் பணியை தொடரலாமே. சரவண துணை தந்தவன்
துவங்கினாலும் காவிய கதாநாயகி அந்த கந்தனின் தாயவளை தூயவளை இச்செய்யவள் பாடி பதம் பெற வேண்டும். எப்படி தெரியுமா? மருதம் நெய்தல் பாலை என்ற 5 வகையான நிலங்களிலே இடதுடன் குறிஞ்சி நிலம். இந்த குறிஞ்சி நிலத்தை ஆண்டு வந்து கொண்டிருக்கிற நம்பித்தலனுடைய தந்தை தாயின் பிற நகை மோகினி இடதந்தைக்கு 7 ஆண் குழந்தைகள் இருந்த போதிலும் ஒரு பெண் குழந்தைகளின் சின்னதா மனசுக்குள்ள ஒரு ஏக்கம் இருக்கத்தானே செய்யும். ஆமா, ஏன்னா அதிகமா ஆம்பளை பிள்ளையாவே ஒரு வீட்டுல இருந்தா அந்த வீட்டுல என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒரு பொம்பளை பிள்ளை இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். அதிகமா பொம்பளை பிள்ளையாவே இருந்தா அந்த வீட்டுல என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்கும். ஏன்னா இது உலக இயல்பான விஷயம். அது மாதிரிதான் பிறந்தது 7 ஆண் குழந்தைகளா பிறந்த காரணத்தினால ஒரு பெண் குழந்தையிலேன்னு ஏக்கப்பட்ட எங்க அப்பா முருகப்பெருமானை வணங்க முருகப்பெருமானுடைய அருளால வள்ளிக்குடிகளுக்கு இடையில் கடந்து எடுத்து வளர்த்து இது நாள் வரைக்கும் எந்த குறையும் இல்லாம எங்க அப்பா என்னை வளர்த்துக்கிட்டு வராரு. இன்னைக்குதான் முத என்னை பாக்குறீங்க. பார்த்தோன்னே எந்த குறையும் இல்லாம வளர்த்திருக்காரு அப்படிங்கறது உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன நெருக்கி என்ன எவ்வளவு தெரியும்? ஒரு 1000 ரூபாய் சம்பளம் குறைச்சு வந்தா உங்களுக்கு சொல்லிக்குவாங்க. ஏன்னா மன்னரோட பொண்ணுல சொல்லிக்க தங்க வயிற மாதிரி இருக்க மன்னரோட பொண்ணுல போட எந்த நாட்டுக்கு மன்னரு? இப்படி நீங்க எல்லாம் கேவலப்படுத்துறீங்க. எங்க அப்பா வரவே மாட்டேங்கிறாரு. ஆமா, அப்படின்னா எந்த குறையும் இல்லாம வளர்த்த எங்க அப்பாக்கு நான் ஏதாவது ஒரு குறையை வைக்கலாமானே? வைக்க கூடாது. இந்த பூலோகத்துல எத்தனையோ குழந்தைகள் தாய் தந்தை இருந்தும் கூட அனாதையா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அனாதையாக இருந்த என்ன எடுத்து வளர்த்து இந்த அளவுக்கு பெரியலாக்கி இருக்காங்கன்னா அவங்களுக்கு எந்த குறையுமே வைக்க கூடாது. எந்த குறையும் வைக்க கூடாது அப்படிங்கிற எண்ணத்தினாலதான்
இன்னைக்கு மிகப்பெரிய பொறுப்பு அப்பா என்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. பெரிய பொறுப்பு. பாசி பருப்பு, தோர பருப்பு, உளுந்த பருப்பு, ஆளுகளை பாரு. பொறுப்பு காவலுக்கு போகணும் அப்படிங்கிற பொறுப்பு. நான் மட்டும் தான் காவலுக்கு போறேனா இல்லை என் கூட சேர்ந்து வேற யார் வர்றாங்களா அப்படிங்கிறலாம் தெரியல. அது ஆட்களை சந்திச்சா தான் யார் என் கூட வர்றாங்க வரல அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு முன்னாடி காவலுக்கு போகணும். காவலுக்கெல்லாம் போறதுக்கு முன்னாடி மனசுல இருக்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டு போயிடலாம். முடியும் வெளிப்படையா சொல்லுங்க. நான் ஒருத்தரை காதலிக்கிறேன். ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன ஆரம்பிச்சிட்டீங்களா? நானும் ஒரு பெண் தானே, எனக்கு காதல்லாம் வராத? எனக்கும் அச்சம், மடம், நானும் பயிருப்பு இதெல்லாம் இருக்குல்ல, வரும்ல காதல். இதுக்கே காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போதே ஆச்சரியப்படுறீங்களே. யார காதலிக்கிறேன்னு சொன்னா இன்னும் ஆச்சரியப்படுவீங்க போல. யாருங்க அப்படி? யார காதலிக்கிறேன், யார கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுக்கு முன்னாடி அவரை நான் மனசுக்குள்ள எப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்றேன். சொந்தம் தந்த சொந்தம் உலகில் வேறென்ன செய்தி தேவனே நானும் பாதி. உலகில் வேறென்ன செய்தி தேவனே நானும் பாதி. பந்தம் ராக பந்தம் உந்தன் சொந்தம் தந்த சொந்தம். நாதம் என் ஜீவனே பாடும் நேரம் பாறை பாடுருதே பூவும் ஆளானதே.
அப்படியெல்லாம் அவரை மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இப்ப தெரியுத யார காதலிக்கிறேன்னு. ஏன் இப்படி எல்லாரும் அமைதியாவே இருக்கீங்களே? ஏன் இப்படி கரகாட்டமா பார்க்க வந்திருக்காங்க, நாடகம் தான் பார்க்க வந்திருக்காங்க. ஏன் அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னா, நாடகம் பார்க்க வந்தா ஒரு கலகலப்பா சுறுசுறுப்பா உட்கார்ந்துருக்கணும். அதை விட இப்படி எதிரியை பார்க்குற மாதிரியே பார்த்துட்டு உட்காந்தீங்கன்னா என்ன அர்த்தம்னு கேட்குறேன். என் ஊர் கட்டுப்பாடா யாரும் கை தரக்கூடாதுன்னு? சிரிக்கலாம்ல, ஒன்றும் பிரச்சனை கிடையாதுல்ல. இல்லை நாடகம் யாருக்கும் பிடிக்கலையா? நாடகம் பிடிக்கலையா? இல்லை நாடகம் வச்சதே பிடிக்கலையா? நம்மளும் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும்ல. ஏன்னா ஒரு பாடல் இப்போ மேடையில் இருக்கிறோம், நாங்கள் மேடையிலேருந்து நடிக்கிறாங்க, நல்லா நடிக்கிறாங்க, நல்லா பாடுறாங்கப்பா, இவங்க நல்லா நடிக்கிறாங்க, இவங்க நல்லா பாடுறாங்க, இவங்க நல்லா பேசுகிறாங்க அப்படிங்கிறது கீழே இருந்து பார்க்குறவங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் மேலே இருந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் ரசிக்கிறீங்களா ரசிக்கலையா அப்படிங்கிறத நாங்கள் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? இந்த பாடெல்லாம் முடிஞ்சோன்னா கை தட்டினீங்கன்னா நல்லா ரசிக்கிறாங்கப்பா, நல்ல ரசிகர்கள் அப்படின்னு நாங்கள் ஒரு முடிவு பண்ணிக்குவோம். அதை விட இப்படி அமைதியாகவே இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? நாங்கள் இந்த அளவுக்கு மெய்மறக்காம பாடிக்கிட்டு இருக்கேன். ஆமா, அதனால இப்ப தெரியுதா நான் யாரை காதலிக்கிறேன்னு. இப்பவும் தெரியல யார காதலிக்கிறேன். ஒண்ணும் புரியல, மரமண்டை ஏறல. யாரனே காதலிக்க போறேன்? யாரம்மா? நம்ம முருகனை தான். அவரை தவிர வேற யார மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்க போறேன்? நம்ம முருகனா? ஆமா. ஓ, நான் சந்தேகப்பட்டது சரியா போச்சு. என்ன சந்தேகப்பட்டீங்க? நீ சைஜா டீ கடைக்கு போகும்போது எனக்கு தெரியும். என்ன ஆரம்பிச்சிட்டீங்க? பேசுறது விடுங்கப்பா. சொல்லுனே, நீ சொல்லுனே, என்ன சந்தேகம் உனக்கு? சந்தேகத்தை சொல்லிட்டு நிவர்த்தி பண்ணி வச்சுறேன். அது அந்த வசனம் எங்க அண்ணனுக்கு கூட பிறந்தது. அண்ணனே, நான் அந்த முருகனை சொல்லுனேன். சிவபெருமான நெற்றிக்கிழ இந்த 6 தீப்பொறிகளாக வந்தாரே முருகப்பெருமான், அவரை தான் மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அவர் எப்போ வருவார் நான் காத்துக்கிட்டே இருக்கேன். இப்போதைக்கு வர மாதிரி தெரியல, அனைமா விடுறதுக்குள்ள வந்துருவான்னு நினைக்கிறேன். அந்த முருகப்பெருமானே என்னை தேடி இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த இடத்துல அவருடைய வருகைக்காக நான் இப்படி காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். கம்பெனி பாட்டு வாசக்கருவேப்பிலையே ஏமாமை பெத்த மல்லிகை நீதான் ஊத குளிர் காத்து ஊசி குத்துற போது ஒன்னு நினைச்சு தூக்கம் பூச்சு பூச்சு. வாசக்கருவேப்பிலையே
தங்கத்தில வார்த்தது போல பூத்தது போல கருப்பு வைரத்திலே செஞ்சது தெய்வம் கண்டது எழுதுக்கெல்லாம் வந்திடுமோ உடம்பு 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 தங்கத்தில வார்த்தது போல பூத்தது போல கருப்பு 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 வைரத்திலே செஞ்சது தெய்வம் கண்டது எழுதுக்கெல்லாம் வந்திடுமோ சங்கத்தில் பெண்ணு நம்ம கற்பு கெட்டதில்லை உள்ள ராசா நான் ஒண்ணு மெச்சுக்குவேன் ஐயா தாலி நான் எல்லாம் வச்சுக்குவேன் கல்யாணம் கச்சேரி கையோட கை சேர்த்து வாச கருவேப்பிலையே ஏமாவை பெற்ற மன்னவனே அது ஊசி குத்திர போது ஊசி குத்திர போது நினைச்சு போச்சு போச்சு தான தந்தன தானா தன தான தந்தன தானா தன தான தந்தன தானா அப்படியெல்லாம் அந்த முருகப்பெருமான மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இருக்கு இப்படி எல்லாம் நினைச்சுக்கிட்டு சொல்லி ரொம்ப கஷ்டம்தான் போல இருக்கும் உங்களையெல்லாம் நாங்க கைதட்ட வாங்குறதுக்கு சத்தியம் பண்ணி வந்திருக்கா ஊர் கட்டுப்பாடு போல இருக்கு அதனால ரொம்ப கட்டுப்பாடோட உட்காந்துருக்காங்க உங்களுக்கு தேவை காசு தர நீங்க வாடகை நடிங்கன்றீங்களா அப்படி கிடையாது நாங்க வாங்கக்கூடிய சம்பளத்துக்கு நாங்களும் உழைப்போம் ஆனா நீங்க கொஞ்சம் உற்சாகப்படுத்தணும் பனி நேரம் இந்த குளிருதுன்னு வச்சுக்கோங்களேன் குளிருது உங்களுக்குன்னா என்ன பண்ணுவீங்க தூக்கம் வந்தால் அவகடம் போத்திக்கிட்டு தூங்கிடுவீங்க நாங்கள் அப்படி தூங்க முடியுமா தூங்கினாலும் ஏற்றுக்குவீங்களா காலையில் அப்போ நீங்கள் கொஞ்சம் கை தட்டினா எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்கும் நல்ல ரசிகர்களாக இருக்காங்க பாடிய பாடலை பாராட்டி திருப்பூரை சேர்ந்த அன்பு தம்பி வன்மீகன் அவர்களும் கோவையை சேர்ந்த அன்பு மைத்துனர் தாமஸ் துணை பிரசிடண்ட் அவர்களும் இங்கே வழியாடிக்கின்ற லட்சுமி அவர்களுக்கு 200 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார்கள். எனக்கு அன்பளிப்பு கொடுத்து பெருமைப்படுத்தி அன்புள்ளத்திற்கு என் சார்பாகும் நான் சார்ந்த கலைக்குழுவின் சார்பாகும் நன்றி நன்றிங்கிறது வணக்கம். இப்படி எல்லாம் காதலிக்கிறேனே காதலிச்சு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனம் கிடையாது. நான் மட்டும்தான் அவரை காதலிக்கிறேனே தவிர அவர் என்னை காதலிக்கிறாரா என்ன அப்படிங்கிற விஷயமே எனக்கு தெரியாது. இது ஒரு வகையான ஒருதலை காதல். இது எப்ப இருதலை காதலா மாறும்னே தெரியல. நீங்களும் நினைக்கிற மாதிரி சாதாரணப்பட்ட காதலா என்னுடைய காதல் ஸ்பெஷல் காதலா? என்னது ஸ்பெஷல் காதல்? அதுக்குதான் ஹோட்டல்ல சாப்பாடு போடாதீங்கன்றது. இப்ப புரியுதா? அங்க சாப்பிட்டனால அவர் சாப்பிட்டோம்ல, அதுதான் ஊர்ல சாப்பாடு போடணும். 10 நடிகர்களுக்கு இத்தனை பேருக்கு அன்னதானம் போடுறீங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இந்த 10 நடிகர்களுக்கு அன்னதானம் போடுறதும் பெரிய விஷயமே. ஆமா, அதனால அடுத்த வருஷம்லாம் கண்டிப்பா ஊர்ல சாப்பாடு போடுங்க. என்னங்கய்யா? ஆமா. அப்ப ஏன் இந்த வருஷம் மட்டும் போடல? சைவ சாப்பாடுனால உங்களுக்கு வந்து ஏன் சைவ சாப்பாடுன்னா நாங்களாம் சாப்பிட மாட்டோம்னாமா? அப்படி சொல்லியிருந்தா தான் இங்கே சாப்பிட்டுருக்கலாம். எங்களுக்கு தேவை சோறுங்க. அது சைவம். சோறு சங்கம் முக்கியமா சாப்பாடு முக்கியமா? வயிறு முக்கியம். சோறு கண்ட இடமெல்லாம் சொர்க்கம் நமக்கு. எந்த ஊர்லலாம் நல்லா சாப்பாடு போடுறாங்களோ அந்த ஊர்லலாம் போய் நல்லா சாப்பிட்டுறது. ஆமாம், இப்போ சோறு கண்ட இடமெல்லாம் சொர்க்கம்னு சொல்கிறோம்ல. ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அன்னை காசியனே, நீங்கள் தான் இந்த விஷயத்தை கேட்கணும். சோறு கண்ட இடம்லாம் சொர்க்கம்னு ஒரு பழமொழி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பேச்சுக்கு சொல்லுவாங்க, அவனுக்கு என்னப்பா சோறு கண்ட இடம்லாம் சொர்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பழமொழிக்கு அர்த்தம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? ஏன் அப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லுங்க. அப்போ யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. அப்போ நீங்கள் சொன்னாலும் சரி, இல்லை இங்கே இருக்கிறவங்க உட்காந்துருக்கவங்க சொன்னாலும் சரி. அது உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டு. ஓ, சாப்பிட்டுட்டு அந்த இடத்துல தூங்குறதுக்கு பேருதே சோறு கண்ட இடம் சொர்க்கமா? ஏதோ ஐயாவுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க, தவறு கிடையாது. இப்போ சோறு கண்ட இடம்லாம் சொர்க்கம்னு ஏன் சொன்னாங்க தெரியுமா? அது என்ன தெரியுமா விளக்கம் அப்படிங்கிறத அப்படி கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருங்க. அதுக்குள்ள முருகனை எப்படி காதலிக்கிறங்கிறத நான் சொல்லிட்டு வந்துடுறேன். ஒன்றும் இல்லையானே? சரி.
வச்ச மல்லிகை மொட்டு பொத்திருச்சு வெக்கத்தை விட்டு பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பொத்திருச்சு வெக்கத்தை விட்டு பேசி ராசியானதே மாமி பேரு சொல்லி சொல்லி நாளானதே ரொம்ப நாளானதே வச்ச மல்லிகை பொத்திருச்சு வெக்கத்தை விட்டு மாமி பேரு சொல்லி சொல்லி நாளானதே ரொம்ப மறந்து பார்க்கவா மறந்து பார்க்கவா அது திருச்சி வெக்கத்தை விட்டு மாமி பேரு சொல்லி சொல்லி நாளானதே ரொம்ப நாளானதே ஆளானதே ரொம்ப நாளானதே. நன்றி 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 எடுத்த வணக்கம். இந்த கை தட்டுறது என்ன நீங்களா விரும்பி கை தட்டுறீங்களா நான் சொன்னேங்கிறதுக்காக கை தட்டுறீங்களா? இல்ல இல்ல அதுக்காக கேட்கல. இந்த கை தட்டுறதுல ரெண்டு வகை இருக்கு. ஒண்ணு இந்த பாட்டுக்கு உண்மையில கை தட்டலாங்க, நல்லா பாடினாங்க, அருமையா இருந்துச்சு அப்படின்னு ரசிச்சு கை தட்டுற விதம்னு ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு என்னன்னா போதும் போதும் நீ பாடினதெல்லாம் போதும் நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு கையை தட்டி நல்ல விதமா நம்மளை உள்ள அனுப்பி வைக்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு. இந்த ரெண்டு வகையில நீங்க எந்த வகைன்னு எனக்கு தெரியல. முதல் வகை அப்படின்னு நாங்களாம் நினச்சிக்க வேண்டியதே. எந்த இதுக்கு நீங்கள் தலையாட்ட மாட்டேங்கிறீங்களே, எல்லாத்துக்கும் ஒரே முகபாவனை தான். ஆமாம், இப்படியெல்லாம் காதலிக்கிறேன். இப்போ எனக்கு ஒரு சின்ன சந்தேகம்னே, நான் வந்து முருகனை காதலிக்கிறேன், முருகனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசையில இந்த இடத்துல நான் காத்துக்கிட்டு இருக்கேன். நான் அவரை நினைச்சு பாடினேன் அப்படின்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. இந்த பெட்டிக்காரையே என் கூடவே சேர்ந்து சேர்ந்து பாடிக்கி இருக்கிறாரு. நானும் ஒன்னத்தான் நினைச்சுதான் பாடிக்கிறேன் வருஷமா. என்னது ஒன்னு ஏதோ ஒண்ணு, அதுதான் எதுன்னு தெரியல. ஏதோ ஒண்ணு நினைச்சு நீங்க பாடுறீங்க, நான் ஒண்ணு நினைச்சு பாடுறேன். நான் ஒண்ணு நினைச்சு நீ யார நினைச்ச நான் நாளை நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி. வள்ளியம் அடிக்கின்ற லட்சுமி அவர்களுக்கு விழா கமிட்டியின் சார்பாகவும் கிராமத்தின் சார்பாக பொன்னாடை பொருத்தப்படுகிறார்கள். எனக்கு பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய மாபெரும் கிராமத்தவர்களுக்கு என் சார்பாகம், நான் சார்ந்த கலைக்குழு சார்பாகம் நன்றி நன்றிகிறத வணக்கம். பொன்னாடை போத்தனா கூடவா கை தட்டக்கூடாது?
நல்லா நாடகம் பாக்குறதால எந்திரிச்சு போய் சொல்றியா? நாடகம் பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி கலகலப்பா உட்காந்து பார்க்கணுங்க. ஆமா இல்ல பெரிய ஆளுகளா இருக்காங்கல்ல, அப்படி இல்ல, அமைதியா இருந்து ரசிக்கிறாங்க. அமைதியா இருந்து ரசிக்கிறது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அமைதியா இருக்கலாம், இவ்வளவு அமைதியா இருக்க கூடாது. ஒரேடியா மையான அமைதியாம இருந்தா நல்லா இருக்காதுல்ல. ஏன்னா இருக்கிறது நடு காட்டுக்குள்ள. இப்ப நீங்களும் அமைதியா இருந்துட்டீங்கன்னா எங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்கும்ல, அதுக்காக சொல்ல வரேன். ஆமா, அப்ப நான் முருகனை நினைச்சு காதலிக்கிறேன். இந்த காதல் எப்ப வந்தது தெரியுமா? 5 வயதிலே, அரியா பருவத்திலே வந்த காதல். 5 வயசுல வந்த காதல். இப்ப வயசு 13 ஆகுது. 8 வருஷமா அவரை காதலிக்கிறேன். ஒரு தடனாவது நேர்ல வந்து வேண்டானே கனவுலனாவது வந்து உனையத்தம்மா காதலிக்கிற, விரைவில் வந்து திருமணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றாரா? எதுவுமே கிடையாது. அனுதினமும் அவரையே நினைச்சு 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 இருக்க இருக்க இப்படி துரும்பா இழைச்சிடன்னா பாத்துக்கங்களேன். என்ன தாளக்காருக்கு ஒரு வித்தியாசமா தும்மல் வருது. எல்லாருக்கும் அச்சுன்னா வரும், இவருக்கு வேற மாதிரி வருது. அதனால நீ ரொம்ப பேசுற. அதனால அந்த இருக்கிற கூட்டமே எந்திரிச்சு கலைஞ்சு போறதுக்குள்ள, உடம்புலாம் இழைக்கிறதுக்குள்ள அந்த முருகப்பெருமானை தேர்வு உடனே திருமணம் பண்ணிக்கிறோம். அந்த திருமணம் இந்த இடத்துல எப்படி நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்கள்கிட்ட சொல்றேன். குயிலே பூங்குயிலே மகிழே மகிழே மாமகிழே, குயிலே குயிலே பூங்குயிலே மகிழே மகிழே மாமகிழே, குயிலே குயிலே பூங்குயிலே மகிழே மகிழே மாமகிழே. குயிலே குயிலே